கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை இருட்டோடு வானத்தில் வெளிச்சம் கொஞ்சம் கூட படிந்திராத இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஈரம் உலராத ஒரு உணர்வோடு ஈஸ்டர் கொண்டாடி மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிறோம். ஆழமான சத்தியம். 6 வாரங்கள் ஆண்டவரை பற்றி உயிர்ப்பின் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். 6 வாரங்கள். அதற்கப்புறம்தான் பரமேறும் பண்டிகை. எத்தனை பேருக்கு எப்படியெல்லாம் அவர் ஜீவனுள்ளவராக தரிசனம் தந்தார் என்பதை பற்றியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு உரம் சேர்ப்பது போன்ற ஆண்டவர் அற்புதமாக தன்னை இருக்கிறவராக காண்பித்தார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த பயனுள்ள தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக ஜீவனுள்ள ஆண்டவரை நாங்கள் நம்புகிற பிள்ளைகள் என்ற உணர்வோடு அவருடைய சமூகத்திலே நமக்காக ஆண்டவர் பாடு, மரணம், உயிர்ப்பு நம்மோடு சம்பந்தப்பட்டது என்ற உணர்விலே அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவரே, எங்களுக்காக விண்ணுலகில் இடத்தை ஆயத்தம் பண்ணினவரே என்று பக்தன் பாடியதை இந்த அதிகாலை வேளையிலே பாடி மகிழ்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உமது நேச மைந்தன் மூலமாக நீர் எங்களுக்கு காண்பித்த இரக்கத்திற்கு அளவே இல்லை. சுவாமி, நிதானித்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசுவை நீர் காண்பிக்கிற சத்தியங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள எங்கள் அகக்கண்களை திறந்து ஆற்றல் படுத்தும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்குள், எங்கள் வாழ்விலே பெரிய மாற்றத்தை தரும்படி ஆண்டவர் கிருபை செய்யும். சுவாமி, ஆண்டவரை தரிசித்தவர்கள் எல்லாரும் தங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டது போல நாங்களும் உணர்வு ரீதியாக உம்மை ஆராதிக்க எங்களை சக்திப்படுத்தும். முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறைகள் எல்லாம் ஆண்டவரே நிவர்த்தி செய்கிற ஆண்டவராக வெளிப்படுத்தினீரே உமது நேச மைந்தனை. அவர் மூலமாகவே இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பாதம் அணிந்து ஆரம்ப ஜபமாக ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். 103வது பாடலை பாடுவோம். கர்த்தரே, மெய்யான தேவமானிதன் நீர் வாழ்க வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானி ஞானனி பகஞாகவே மண்ணில் இறங்கி மாறித்தி நீ
நீர் வாழ்க 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 இயேசுவே. பிசாசு பாவமூலகம் ஈசத்துருக்களே அழிந்து போக நீதியும் நீ வாழ வாழ வாழ்க வாழ்க இயேசுவே. நீர் வேண்ட பாடி நாங்களும் வேண்டேறி போகவே பரத்தின் செங்கோ செலுத்தும் நீர் வாழ வாழ வாழ்க வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடும் மனோடும் என்றைக்கும் வாழ்கவே பரமவாசல் தீரந்தோ நீர் வாழ்க 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 இயேசுவே. 16ஆம் சங்கீதம் 146ஆம் பக்கம் பாட்டு புத்தகத்தில். கடவுளே, என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னேன். கர்த்தரின் சுதந்திர பாகம் என் பாத்திரத்தின் பங்கு, என் பாகத்தை தேவரீர் பாதுகாக்கிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாமிசமும் நன்னம்பிக்கையில் தங்கும். சேர்ந்து சொல்வோம். ஜீவ வழி எனக்கு தெரியப்படுத்துவேன். உமது சன்னிதானத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது வாசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 11 வரை. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானார் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவை போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்ற பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆயிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன்.
ஆயினும் நான் அல்ல, என்னுடன் இருக்க தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்கள் இப்படியே விசுவாசித்தீர்கள் என்பதே. ஆமென். அன்பானவர்களே, லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் செய்த சுகந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு வந்தபோது கல்லறையிலிருந்து கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். உள்ளே சென்றபோதோ ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. அதை பற்றி அவர்கள் மிகவும் கலங்கிக் கொண்டிருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர் அருகே வந்து நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயந்து தலைகுனிந்து தரையை பார்த்து கொண்டு நிற்கையில் அந்த இருவரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் கலிலேயாவில் இருக்கும்போது உங்களுக்கு சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள். மனுஷகுமாரன் பாவிலான மனுஷர் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியது என்று சொன்னாரே என்றார்கள். வசனத்தை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியின் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்திங்கில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து விடுத்திருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நினைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புனித வெள்ளி மற்றும் ஆண்டவர் உயிர்ப்பின் பண்டிகை இவை யாவும் நிறைவாக நம்முடைய சபையிலே ஆசீர்வாதமாக நடந்தேறியது. புனித வெள்ளி ஆராதனையின் முதல் வார்த்தை பேசும்பொழுதே முற்றுமுடிய அந்த நாள் ஒரு முழுமையான ஒரு நாளாக நம்மால் பார்க்க முடியும் என்ற சத்தியம் ஃபாதர் ஆனந்த் அவர்கள் பேசும்போது புலப்பட்டது. There is no Easter without Good Friday. அப்படிதானா? குட் ஃப்ரைடே இல்லைன்னா ஈஸ்டர் என்ன? அன்பானவர்களே, அந்த செலிப்ரேஷன் தான் ஈஸ்டர். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆதாரமாக 5வது வசனம் படிமா. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிற எங்கள் ஆண்டவரை மரித்த இடத்திலே தேடுவது என்ன என்ற கேள்வி எங்களுக்குள் ஆழமான ஒரு ஆன்மீக புரிதலை தர ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஈவினிங் சர்வீஸ் வேகமாக கிளம்புறேன். கிளம்பிட்டு பாத்ரூமில் போய் தேடுவேன், அப்புறம் வாஷ் பேஷனில் தேடுவேன், பெட்டுக்கு கீழே தேடுவேன், அண்டர் த காட் பீரோவில் திறந்து பார்ப்பேன். பொறுமை இழந்து என்னப்பா தேடுறீங்க அப்படின்னு வீட்டில் அங்கேயும் ஓடுறீங்க இங்கே ஓடுறீங்க என்ன ஓடுறேன். பெல் அடிச்சுட்டு என்ன தேடிட்டு இருக்கீங்க? கண்ணாடி எங்கே வச்சுனே தெரியலையே. கண்ணாடியை பாத்தியா? சில நேரம் இப்படி வைக்கிறது உண்டு. நான் அதை டோட்டலாக மறந்துக்கிட்டு சீரியஸாக கண்ணாடியை தேடுறேன். உடனே கோமா கண்ணாடியில் பாருங்க அப்படின்னாச்சு. அப்புறம் கண்ணாடியில் பார்க்குறேன்,
அப்படின்ட்டு அவசரமாக ஓடி வந்து, இது இயற்கையாக நடக்கக்கூடியது வீடுகளில். அதாவது எங்கே தேடணுமோ அங்கே தேடணும், எதை எங்கே தேடணும் இல்லையா? ரைட் பர்சன் ஏற்கனவே சொல்லியாச்சு, நான் உயிரோடு வந்துடுவேன் அப்படின்னாச்சு. அப்புறம் போய் கல்லறையில் தேடுறாங்க, கல்லறையில் தேட ராங் பிளேஸ். தே ஆர் சர்ச்சிங் லிவிங் காட் இல்லையா, ரைட் பர்சன் இன் த ராங் பிளேஸ். அங்கே போய் கல்லறையிலே காலியாக இருக்கிறதே கண்டு உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்திலே நீங்கள் தேடுகிறது என்ன? இங்கே அவர் சொல்கிறாங்க, அன்பானவர்களே, உயிர் தெளிந்த ஆண்டவர் நமக்கு தருகிற முதல் செய்தியை பயப்படாதே. இந்த 4 காஸ்பல்லையும் பேஷன், பாடு மரண உயிர்ப்பு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய, உங்களுக்கு எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, டோன்ட் பி அஃப்ரைட், எதற்கும் பயப்படாதீர்கள், பிகாஸ் லிவிங் காட் வெரி நியர், நமக்கு பக்கத்தில் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். நேற்று சாயங்காலம் ஃபோன், ஐயா என்னம்மா மறந்துடாதீங்க ஐயா, சனிக்கிழமை மாதர் கூட்டம் இருக்குது. இல்லைம்மா சபையில் அறிவிச்சாச்சு, வந்துருவாங்க, நீங்களும் வரணும், சபையில் நிறைய மாதர்களையும் கூட்டிகிட்டு வரணும், மறந்துடாதீங்கய்யா, உங்களுக்கும் ஒரு பார்ட் இருக்குது, நீங்களும் சந்தோஷமாக வரணும்யா அப்படின்னு சொல்லி ஒரே மக்கள். எங்கள் பெண்கள் மாதர் சங்கத்திலிருந்து உற்சாகமாக சொல்லும்படி கலந்து கொள்வார்கள் என்று வாக்குறுதி நம்பிக்கையோடு சொன்னேன். ஏனென்றால் மகதலேனா மரியாள் போல எங்கள் மாதர்கள் சாட்சி கொடுக்கிறவர்கள், ஆர்வமாக நிற்கின்றவர்கள். சாதாரணமாக நினைக்காதீங்க, மேரி மேகதலின் இஸ் நாட் ஒரு சாதாரண பெண்மணியை போல நினைக்காதீங்க. முதலாவது அந்த பெண்மணியை பற்றி எங்க குறிப்பிடப்படுகிறது? முதலாவது லூக்கா நற்செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. லூக்கா பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 8:2 படிமா, மறக்கக்கூடாது. ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாளும். அப்ப பாருங்க, எவ்வளவு தூரம் அலக்களிக்கப்பட்டு பிசாசினுடைய பிடியிலே கஷ்டப்பட்டிருக்கும். அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அதுல இருந்து கடவுளுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் அவரை திருவடியை சார்ந்திருக்கவும் தான் அவருடைய பக்தி வாழ்க்கை. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆண்டவரை பிடிச்ச உடனே எல்லாம் எஸ்கேப், எல்லாரும் ஓட்டம், அப்படிதானம்மா, எல்லாரும் ஓட்டம். ஆனால் திஸ் கை இவள் கூடவே இருந்து அவர் சிலுவையில் வேதனைப்படும் போதும் சரி, அடக்கம் பண்ணும் போதும் சரி, சாப்பிடலை, போகலை, அந்த இடத்தை விட்டே நகரலை, அப்படியே அழுது அழுது கண்ணில் நீர் இருந்துச்சோ என்னவோ தெரியாது, கல்லறைக்கு முன்னாடியே உட்கார்ந்தாச்சு. எல்லாரும் போயிட்டாங்க, பிடிச்ச உடனே விட்டுட்டு எல்லாரும் ஓடியாச்சு. ஆனால் ஓடலை, மேரி மேக்தலின் ஓடலை. ரெக்கார்டு எல்லாமே இருக்கு, பைபிளில் இருக்கு குறிப்புகள். அவள் பெருந்துக்கம் கொண்டாள், கண்ணீர் விட்டாள். அன்பானவர்களே, 27 மேத்யூ 27:61மா, மேத்யூ 27:61, மேத்யூ 27:61. பாருங்க, கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்தாச்சு. வீட்டுக்கு போனோம் அந்த எண்ணமா இல்லை. அந்த அளவுக்கு இயேசு பாடு மரணத்திலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள். அன்பானவர்களே, காலையிலே ஓடி வந்து பார்க்கணும், மறுபடி நகரத்துக்கு போகணும், மறுபடி கல்லறைக்கு ஓடி வரணும், கல்லறையில் பார்க்கணும், இதுதான் வேலையாக இருந்ததே தவிர
கல்லறைக்கு ஓடி வந்து கல்லறைக்கிட்டே அழுது நின்று, கல்லறை பக்கத்திலே அழுது கொண்டே நின்று ஆண்டவர் சொல்லுறாருல்லம்மா அழாதே அப்படிங்கிறார். இது மேரி மேக்டலினுடைய அந்த கடவுள் மேல் வைத்த அவளுடைய விசுவாசத்தை காண்பித்தது. நிறைய பேருக்கு சரியான பார்வை இல்லை. இயேசு உயிர்த்தெழுதலிலே பார்க்கும் போனால் சரியான ஒரு புரிதலும் சரியான பார்வையும் இல்லை. நமக்காக கல்லை புரட்டுவது யார்? துணி மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதே, துணியெல்லாம் கல்லறையிலே துணியெல்லாம் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதே. இந்த மாதிரியான கவலை, உள்ளபடியே இருக்கக்கூடிய அட்டென்ஷன் எங்க கொடுக்கணும்? உள்ளபடியே ஆண்டவர் இங்கே உயிர் தெழுந்தார், எவ்வளவு உன்னதமான விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு இந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டதா இங்கே குறிப்பிடப்படுகிற ரெக்கார்டெல்லாம் பார்க்கும் பொழுது எது முக்கியம்? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க வந்தோமா, அதை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளிலே அக்கறை கொடுக்கிறோமா? யாரு துணியை மடிச்சு வச்சிருந்தா என்ன, கல்லை யாரை புரட்டி இருந்தா தான் என்ன, இயேசு அங்க இல்லையே, அதுதானே விஷயம். இயேசு உயிர்த்தெழுந்தார், அதை பார்க்கணும், அதை சந்தோஷமா கொண்டாடணும். அந்த புரிதல் பார்வை இல்லை. உங்களுக்கு சொல்லியிருக்கணும் என்ன தெரியாது, ஒரு போதகர் என்ன பண்ணார், பள்ளிப்பீடத்தில் ஏறிட்டார். போதகர்னா பள்ளிப்பீடத்தில் ஏறுவாங்க ஐயா, இது என்ன புதுசாக சொல்கிறீங்க? பள்ளிப்பீடத்தில் ஏறிட்டு எல்லாரும் காத்திருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல போகிறாருன்னு, என்ன செய்தி சொல்ல போகிறாருன்னு. அவர் என்ன பண்ணார், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேவ் பண்ணேன், சர்வீஸுக்கு வரும்போது அவர் நேராக கண்ணாடியில் வச்சார். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஷேவிங் க்ரீம் எடுத்தார், அப்படின்ட்டு ஷேவ் பண்ணுறார். நல்லா தானே இருந்தார், நேற்று வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நல்லா இருந்தார், ஏன் இப்படி ஆயிட்டாரு? அப்படியே ஷேவ் பண்ணிட்டு பிளேடு எடுக்கிறாரு. எல்லாருக்கும் கோபம், ஆச்சரியம், வேகம் வேற. அப்படி க்ளீனாக ஷேவ் பண்ணுறாரு. க்ளீனாக ஷேவ் பண்ணி ஒரு டவல் வச்சுருந்தார், அப்படியே துடைக்கிறாரு. எல்லாருக்கும் அப்படியே கோபத்தின் உச்சத்தில் இருந்து பார்க்குறாங்க. என்ன பாஸ்டருக்கு கலந்துருச்சு, இங்கே வந்து ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு, இது பலிபீடமா என்ன என்ற ஒரு கோபம், ஆதங்கம் உங்களுக்கு, அப்படிதானே? இது உங்களுக்கு ஆச்சரியம். உடனே போய் சொல்லுவீங்க, எங்கள் பாஸ்டர் மண்டை கலந்துட்டு நல்ல காலையில் ஈஸ்டருக்கு நாங்கள் வந்திருக்கோம், என்ன பண்ணுறாரு, அங்கே ஆல்டர் நின்று ஷேவ் பண்ணுறான்னு இதை சொல்லாமல் இருப்பியா? முதல் போனோடனே வெளியே சொல்லுவேன், முதல்ல வெளியே போனோடனே அதான் சொல்லுவேன், ஈஸ்டருக்கு வந்தா இவர் பாரு அப்படின்னு சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதெல்லாம் உனக்கு விஷயம். இதை விட பெரிய ஆச்சரியம் நடந்திருக்கு, இதை விட பெரிய அதிர்ச்சி நடந்திருக்கு, ஆச்சரியம் நடந்திருக்கு, உன் அறிவுக்கு புலப்படாத ஒரு சத்தியம் நடந்திருக்கு. ஆண்டவர் உயிர் தெழுந்தார். இதை சொல்லுவியா? இதை சொல்லுவியா? இதை சொல்ல மாட்டேன். ஆனா இதை சொல்லுவ, போன உடனே சொல்லுவ. நம்முடைய அட்டென்ஷன் அப்படிதாங்க இருக்கு. பலிபீடம், ஆண்டவர் உயிர் தெழுந்தார், ஆண்டவர் உயிர் தெழுந்தார், பெரிய சத்தியம், ஆச்சரியம். அவ்வளவு தூரம் நீ அதை வெளிப்படுத்தணும். இங்க ஒரு ஈஸ்டர் வாழ்த்து சொல்றதுக்கு ஆள் இல்லையா? எனக்கு நான் இருந்த சபையிலெல்லாம் தாய்மார்களும் பெரியவர்களும் ஐயா ஈஸ்டர் வாழ்த்துக்கள் கை கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, முட்டை இது இது கேக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. மகிழ்ச்சி. இயேசு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததுனால தானே ஐயா நம்மலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா விசுவாசம், கோயில் என்ன இருக்கும்? எல்லாமே விருதா. லிவிங் காட். எப்போ எப்படி நம்ம சாட்சி கொடுக்கணும், நம்ம அட்டென்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஈஸ்டருக்கு வந்தாலும் மற்றவர் எப்படி இருக்காரு, அவங்க எப்படி இருக்காங்க, வந்திருக்காங்க. அதெல்லாம் நமக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நம்ம வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அந்த புரிதல், ஒரு சந்தோஷமா அதை கொண்டாடின மாதிரி ஒரு மகிழ்ச்சி வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருந்துச்சு. ப்ராமிஸ் ஐ டெல் யூ, நான் என்ன
மாய்மாலமெல்லாம் இல்லை, ஒரு ஆச்சரியமான சந்தோஷம், ஷேரிங், அன்பு, ஹாப்பி ஈஸ்டர், மகிழ்ச்சி. அதில் நிறைய விஷயங்கள் புரிதல் இருக்குங்க. இன்றைக்கும் நம்ம சமூகத்திலையும் சரி, பெண்கள் இரண்டாம் தர குடிமகள் தானே. வீட்டில் தீர்மானம் எடுக்கிறதுனாலும் அந்த சைடு கேட்டு தானே எடுக்க முடியும். நம்மளா தீர்மானம் எடுக்க முடியாதுல்ல. ஒரு வார்த்தை நீ செய், வேண்டாம் சொல்லலை, ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, இதானே கேட்பாங்க. அப்படிதானே? உனக்கு சுதந்திரம் இருக்குமா, நீ செய், ஆனால் ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, உன் இஷ்டத்துக்கு. இரண்டாம் தர குடிமகள் தான். இது வரலும் நம்மளாவது பரவாயில்ல. அங்க யூதர்கள் பொதுவெளியிலே வரக்கூடாது. பொதுவெளியில மகதலேனா மரியாளுக்கு இன்னொரு பட்டம் உண்டு தெரியுமா? ஆனா அதற்கு ஆதாரம் கிடையாது. ஆனா அவளுக்கு இன்னொரு பட்டம் உண்டு, விபச்சாரி பட்டம். வேதத்தில் எங்க ஆதாரம் இருக்கு? வாயில வந்ததெல்லாம் சொல்றது. பிரியமானவர்களே, அவ பக்தியை கொச்சப்படுத்துற காரியங்கள் எல்லாம் நடந்தே இருக்கு. ஆனா இன்னைக்கு அவ நின்றுகிட்டு இருக்கிறா. மேகதலின் கண்ணீரோடு நின்றாள். அழாதம்மா அப்படின்னாரு கடவுள். பிரியமானவர்களே, பெண் அடிமைத்தனத்தை உடைத்தெறிகிற சாட்டை அடி போல ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த காட்சியிலே அவள் இருக்கிறாள் சாட்சியாக. மீட் மீ இன் கேலிலி. ஏன் கலிலேயில வந்து பார்க்க சொன்னாரு? என்ன கலிலேயில வந்து பாரு. இங்கே இந்த டெக்ஸ்ட்ல கூட வாசித்தோம். என்ன அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து அவர் இங்கே இல்லை, கலிலேயா. ட்ரவுண்டட், மார்ஜினலைஸ்ட் பீப்புள், முகவரி இல்லாதவன்லாம் இருந்தான். எங்க இருந்தான்? கலிலேயால தான் இருந்தான். புறக்கணிக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் கலிலேயால தான் இருந்தான். அவன் கூட தன்னை ஐக்கியப்படுத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கவே நிற்கிறாரு. என்ன பார்க்கணும்னா அந்த ஜனங்கள் கூட்டத்தில் வந்து பாருடா அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம பார்வை எப்படி இருக்கு? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செய்தி நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்ன? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தா என்பதில் சரியான பார்வை நமக்கு இல்லை. கள்ள புரட்டது யாரு? மடிச்சு வச்சது யாரு? துணி எடுத்து வச்சது யாரு? இப்படிப்பட்ட சிந்தனைகளும் அவுட்வார்டானா. கடவுள் அந்த பெண்மணியே அழாதே, அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு தெரியுமா? அழகான வார்த்தை. அவ ஓடுறா, சொல்லும்போது ஓடும்போது வாழ்க வாழ்க. இன்னைக்குள்ள டெக்ஸ்ட் இல்லம்மா, நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க அப்படிங்கிறாரு. மேத்யூ காஸ்பல்ல தான் சொல்றாரு வாழ்க அப்படிங்கிறாரு. வாழ்க மரியாதை, வாழ்க அப்படிங்கிறாரு. மேக்தலின என்ன ஆசீர்வாதமான வார்த்தை. அன்பானவர்களே, சரியான உயிர்த்தெழுதல் சுட்டிக்காட்டுகிற சத்தியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலிலேயாவில் என்ன பாருங்கிறாரு. அப்போ நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? பெண்களை பற்றி நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கணும்? மற்றவர்களை இழிவான முகவரி இல்லாத மக்கள் மேல நம்முடைய கருணை எப்படி இருக்கணும்? நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த சம்பவத்திலே நமக்கு உணர்த்துகின்ற சத்தியங்கள். பிரியமானவர்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆரம்பிச்சு பாதி முடியறதுக்குள்ள தாண்டியாச்சு. ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. படிப்பினையாக ஹாப்பி ஈஸ்டர். ஈஸ்டர்னாவே என்னன்னு சொன்னேன் சிஸ்டர்ட்ட. ஃப்ரெஷ் ஃப்ளவர். யாருடைய முகம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு எனக்கு ஈஸ்டர் அன்னைக்கு? சத்தியமா என் முகம் இல்லை அப்படிம்பாங்க இல்லையா? ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குறை காணாம இருக்கணும், குற்றம் சொல்லாம இருக்கணும். அதுதாங்க ஈஸ்டர். ஒருத்தர் ஏத்துக்கிறது, அதுதான் ஈஸ்டர். அன்பானவர்களே, அந்த மகிழ்ச்சியை தருவதற்காக, மனுக்குல வாழ்வுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, இருள் விலகுவதற்காக, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு, ஆண்டவர் உயிரோடு செத்த மனிதர்களைப் போல இருந்தவர்கள் உணர்வடைய வேண்டும் என்பதற்காக, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உயிர் தெழுந்தார். சொல்லிக்கொண்டே போலாம். நெகட்டிவ், பாசிட்டிவ். நம்முடைய எல்லா பார்வையும் பாசிட்டிவா விரிவடைய வேண்டும் என்பதுதான் உயிர்த்தெழுதல், ஈஸ்டர். புதிதாய் பூத்த மலரை போல நம் மனம் மாறணும், நம்முடைய முகம் மாறணும்.
ஆண்டவர் பாடு, மரணம் எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. உயிர்ப்பின் பண்டிகை உங்களுடைய உள்ளத்தை மாற்றட்டும். அநேக சத்தியங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்க இருக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த சம்பவம் காட்டுகிற சரித்திர உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நீங்கள் செவிமடுத்து நீங்கள் ஆண்டவருக்குள் இன்னும் இன்னும் வளர ஆன்மீக பலத்தை பெறுவதற்கு ஆண்டவர் தாமே உங்களை எடுத்து பயன்படுத்தி காப்பாராக. ஆமேன். 661வது பாடலை பாடுவோம். அல்லேலூயா பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை அடைந்த காலங்களால் தொழுதே இறைவனை நாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சாவின் நாளங்களே நேரங்களே சிந்தை குளிந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா என்னாலும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உயிர்த்த ஆண்டவர் எங்களுக்காக சம்பாதித்த வாழ்வின் முறைகளை சரியாக உள்வாங்கிக் கொள்ள உயிர்ப்பு தருகின்ற உன்னத அனுபவங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற அகக்கண்களை திறந்தருளும் சுவாமி. கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேளாதவர்களாக எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடி விலையேற பெற்ற ஒரு அனுபவம். இயேசு உயிர்த்தெழுந்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு இருக்கிறது ஆண்டவரே. கல்லறையில் காட்சிகள் இருக்கிறது. ஆனால் உருட்டிவிட்ட கல்லறையிலே எழுத முடியாத அந்த சத்தியம் ஆண்டவரே, கல்லிலே எழுத முடியாத அந்த சத்தியம், எங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். முதல் பாடலிலே பாடினோம், மன்னோர்கள் எல்லாம் விண்ணேறி செல்ல பரமவாசலே திறந்தவரே நீர் வாழ்க வாழ்க என்று பாடினோம். எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி உயிர்ப்பின் மூலமாக உணர்த்தி எங்களை மனுக்குல வாழ்வை ஆண்டவரே உயர்வாக நீர் காண்பித்த தெய்வம். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்கள் மனம் புதிதாக மாறட்டும், மனம் விரிவடையட்டும், சரியான ஒரு பார்வையை எங்களுக்கு தந்து எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே நாங்கள் அகல் விளக்காக, என்றும் எரிகிற விளக்காக பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்யும் சுவாமி. வந்திருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும், மனநிறைவோடு திரும்பி செல்லட்டும். அவர் இங்கு இல்லை என்று ஆண்டவரே மகதலா கண்ணீரை துடைத்து உயிருள்ளவராக காண்பித்த ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கும் காண்பித்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். வருகிற 11ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை
ஆண்டவரே ஊட்டாள் மடத்தில் நடக்கிற மாதர் கூடுகையை ஆசீர்வதியும். அநேக மாதர்கள் எங்கள் திருச்சபையிலிருந்து சென்று அந்த ஆண்டவரே மகிமையாக உம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாக அந்த மாதர் கூடுகையை நீர் நடத்தி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கேட்டுக்கொண்ட ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்ட உமது மகளுக்காக பொறுப்பாளருக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற எங்கள் மக்கள் உண்டு. ஆண்டவரே பிறந்த நாள் என்றும் திருமண நாளம் என்றும் அவர்களோடும் உமது ஆசீர்வாத கரம் தங்கியிருக்கட்டும். தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் யாவற்றையும் பொறுத்து கொள்ளும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களை உணர்வுடைய செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் விரிவாக ஆண்டவரே ஆராய்ந்து உம்மை அறிந்து கொள்ள எங்களை ஆற்றல் படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக ஆண்டவரே இணையதளவாக இணைக்கிற தங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வளைகுடா பகுதியிலே போர் விரைவிலேயே முடிவுக்கு வந்து எல்லாம் சுபிட்சமாக ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகின்ற சமாதானம், ஆண்டவரே பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை அந்த மக்களுக்கும் அந்த ஏழை மக்களுக்கும் தவித்து போய் நிற்கின்ற மக்களுக்கும் ஆண்டவரே ஆறுதலை தரட்டும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாட்டிலே அமைதியை தாரும். நாடுகளுக்கும் பகையில்லாத உணர்வை தாரும். சக விசுவாசிகளுக்குள்ள அப்படி ஆண்டவரே பகை மறந்து சிரிக்க ஆண்டவரே இந்த உயிர்ப்பின் பண்டிகை எங்களை உன்னத அனுபவத்திலே நடத்த ஆண்டவர் அருள் செய்யும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே மது பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல பாவக்கணை முடியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையின் தரிசித்துக்கொள்ள ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதாகாலம் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன்.